மாப்பிளாமணியே சிந்தையுள் விளங்கும் அம்புதே. நான் சொல்கிறேன் கேளுங்க தலைவா. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் வந்து என்னென்னா ஹியூமன் ஒரு ரியாலிட்டியை வெளில கொண்டு வந்தேன். அப்போ வந்து நான் சின்ன வயசில் நான் நோட் பண்ணி நுட்பமாக பார்த்தது என்னென்னா அனிமல்ஸ் வந்து செக்ஸில் ஈடுபடுறது நான் பார்த்துருக்கேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ வந்து அதுக்கு அந்த இயல்பு இருக்குன்னா நமக்கு அந்த இயல்பு இருக்குன்னா, இப்போ நான் சத்குரு மாதிரி ஒரு ஞானி சொல்கிற ஒரு ஞானியோ ஏதோ ஒன்று அதால் சொல்கிற பாயிண்ட் எனக்கு ஒரு எவல்யூஷன் லா ஆஃப் எவல்யூஷனில் வந்து கரெக்டாக அந்த சொல்கிறோம். என்னென்னா நாய்க்கு வந்து பாருங்கள் பேக் போன் வந்து ஹரிசாண்டலில் இருக்குது, குரங்கு கொஞ்சம் மேலே வந்துருக்கு, ஓகேவா? ஆனால் டெயில் போன் கட்டாயி நமக்கு வந்து இப்போ டெயில் போன் இல்லாமல் டெயில் கட்டாயி டெயில் போன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அவர் தான் சொல்கிறாரு. எனக்கு அந்த இது புதுத்தனோட கடைசி இதில் வந்து ஒரு இது இருக்குது, ஓகேவா? அந்த எலும்பு முடிகிற இடத்துல சொல்கிறாரு. அப்போ மாடும் அப்படி தான் இருக்குது. ஆனால் என்னென்னா அப்போ அந்த 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 சயின்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் என்னோட அனுமானத்தை சொல்கிறேன். அனுமானம் அசம்ஷன் அது ஒரு வேண டைமென்ஷன் நான் சொல்கிறேன். என்னன்னா அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஏதோ வந்துச்சுன்னா அதுக்கு தெரிஞ்சது அந்த செக்ஷுவல் எக்ஸ்பிரஷன் தான் போல, ஓகேவா? இல்லாட்டினா வந்து இப்போ அதுக்கு எப்படிங்க அதுக்கு தான் நீங்கள் அது அப்போ அந்த ப்ரொக்ரியேஷனுங்கிறது அப்போ அது அந்த இனப்பெருக்கம் அந்த தன்மை அது மாதிரி வெளிப்படலாம், அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இப்படி செயல்படலாம். ஆனால் ஹியூமனோடது அப்படிங்கிறது வரும்போது தான் ஒரு என்னன்னா அந்த காட்டுக்கு போய் உள்நிலை ஆனந்தம் அப்படிங்கிறது. அப்ப வெளியில இருந்து தவிர்த்து உள்நிலைக்கு மாறணும். ஏன்னா நல்லா பாருங்க, பூமியில இங்க இடம் இல்லை, ஓகேவா? ஏன்னா நீங்க என்ன பண்ணுங்க, மக்கள் தொகையும் அனிமலோட தொகையும் பெருக நீங்க வந்து புதுசா ஷெல்டர் உருவாக்கணும். சாப்பாடு தேவை, தண்ணி தேவை, உங்களுக்கான எல்லா அம்யூனிட்டிஸும் தேவை. அப்ப அந்த பூமியில கட்டாயமே இடம் இல்லை அப்படிங்கும் போது என்ன பண்ணணும், இந்த மாதிரி உள்முகமா திரும்புறதுதான் ஒரே வழி. அதுக்கான இதுதான் நான் கேட்கறது என்னன்னா, அனிமல்ஸுக்கான யோகாவும் மனிதர்களுக்கான யோகாவும் வேணும். அதை எப்படி சொல்லி கொடுக்கணும்னா சத்குரு தான் இப்போ நாங்கள் ஓரளவுக்கு நம்புகிறோம். அப்போ வந்து சத்குரு மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணணும், தேவலாம் மக்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரியான அந்த ஒரு சில வீடியோக்களே எனக்கு பிடிக்காது. சத்குரு வீடியோலாம் நான் அந்த சைட்டு எங்கள் டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, சினிமா பாட்டு பார்க்காம நீ வந்து நல்லா படிக்கிற சம்மந்தமான யோசிச்சிருந்தா நீ பெரிய ஆளாக இருப்படான்னு சொல்லுவாங்க. ஆனால் சத்குரு டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, ரோட்டில் இருந்து சைட் அடிங்கன்னாங்களா. நாங்கள் என்ன பண்ணுவோம், பென்ஸையோ இல்லை பாரத் பென்ஸையோ இல்லை BMW வச்சு அடிச்சு தூக்கி போட்டு போயிடுவோம். ஆனால் அது சொல்லுங்கள், அதெல்லாம் சொல்லுங்கள், ஒழுங்காக போய் பேச்சு வழக்க மாற்றிட்டு வந்து யோகா மட்டும் கற்றுக் கொடுக்க சொல்லுங்கள். நன்றி.